Hi everyone. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து difference between switch and hub. So switch and hub ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரு LANல multiple PCs வந்து கனெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற டிவைसेस தான். So இப்போ ஃபர்ஸ்ட் hub எடுத்துக்கலாம். So hub கூட 4 டிவைसेस வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இதுல டேட்டா டிரான்ஸ்மிஷன் எப்படி நடக்கும் அப்படினா இப்போ டிவைஸ் A வந்து டிவைஸ் B க்கு டேட்டாவை சென்ட் பண்ணனும் அப்படினா டிவைஸ் A என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை ஹப்புக்கு ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணும் and hub வந்து அந்த ஹப் கூட கனெக்ட் ஆயிருக்க எல்லா டிவைसेसக்குமே அந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும். சோ ஹப்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் இப்படி தான் நடக்கும். இதுவே ஸ்விட்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதே மாதிரி தான். இப்போ டிவைஸ் A வந்து டிவைஸ் B க்கு டேட்டாவை சென்ட் பண்ணனும் அப்படினா டிவைஸ் A வந்து ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச்க்கு அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். ஸ்விட்ச் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவை வந்து எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணனுமோ அந்த டிவைஸோட MAC அட்ரஸை வந்து ரீட் பண்ணிட்டு அந்த டிவைஸ்க்கு மட்டும் தான் அந்த டேட்டாவை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். சோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்விட்ச்ல இப்படி தான் நடக்கும். சோ இப்போ ஹப் வந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணிட்டு அந்த டேட்டாவை வந்து மற்ற எல்லா டிவைसेसக்குமே அப்படியே சென்ட் பண்ணிரும். இதுவே ஸ்விட்ச் வந்து ரிசீவ் பண்ண டேட்டா வந்து எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணனுமோ அந்த டிவைஸ்க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணும். சோ இதுதான் இதோட மேஜர் டிஃபரன்ஸ். So hub and switch. First point பாத்தீங்கன்னா when the data arrives at any port of a hub, it sends the data to all the devices connected to the hub. So hubல வந்து ஒரு டேட்டா ரிசீவ் ஆச்சு அப்படினா அந்த ஹப் கூட கனெக்ட் ஆயிருக்க எல்லா டிவைसेसக்குமே அந்த டேட்டாவை வந்து சென்ட் பண்ணிரும். இதுவே ஸ்விட்ச் பாருங்க, when the data arrives at any port of a switch, it examines the destination MAC address and sends the data to the corresponding device. இதுவே ஸ்விட்ச் வந்து அரைவ் ஆகிற டேட்டாவை எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அந்த டெஸ்டினேஷன் MAC அட்ரஸை ரீட் பண்ணிட்டு அந்த கரஸ்பாண்டிங் டிவைஸ்க்கு மட்டும் தான் சென்ட் பண்ணும். ஸோ செகண்ட் பாயிண்ட், ஹப் வந்து பிசிக்கல் லேயர் டிவைஸ், ஸ்விட்ச் வந்து டேட்டா லிங்க் லேயர் டிவைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஹப் வந்து ப்ராட்காஸ்ட் டைப் டிரான்ஸ்மிஷன், ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இட் சப்போர்ட்ஸ் யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட் அண்ட் ப்ராட்காஸ்ட். ஸோ ஹப் வந்து ரிசீவ் ஆகிற டேட்டாவை எல்லா டிவைஸ்க்குமே அப்படியே டிரான்ஸ்மிட் பண்ணிடுதா, ஸோ அது வந்து ப்ராட்காஸ்ட் டைப் டிரான்ஸ்மிஷன். இதுவே ஸ்விட்ச் வந்து யூனிகாஸ்ட், மல்டிகாஸ்ட், ப்ராட்காஸ்ட் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் மோட் வந்து ஹப்பில் ஹாஃப் டியூப்ளெக்ஸ், இதே ஸ்விட்சில் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ ஹப் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ். இப்போ ஹப்பில் வந்து ஒரே டைமில் ஒரு டிவைஸ் தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஒரு டிவைஸ் வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த டிவைஸ் வந்து டேட்டா டிரான்ஸ்மிஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதே ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஸோ ஒரே டைமில் எத்தனை டிவைஸ் வேணாலும் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஹாஃப் டியூப்ளெக்ஸ். So next, hub has single collision domain. In switch, different ports have their own collision domain. So first collision domain அப்படிங்கிறது வந்து shared medium தான். So hub பார்த்தீங்கன்னா வர இன்ஃபர்மேஷனை அப்படியே எல்லாமே டிரான்ஸ்மிட் பண்ணுறதுனால ஹப்புக்கு ஒரே ஒரு கொலிஷன் டொமைன் தான் இருக்கும். இதுவே ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா வர டேட்டாவை எந்த டிவைஸ்க்கு சென்ட் பண்ணணுமோ அந்த டிவைஸ்க்கு மட்டும்தான் சென்ட் பண்ணுது. ஸோ அதனால ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு போர்ட்டுக்கும் வந்து அதோடைய ஓன் கொலிஷன் டொமைன் வந்து இருக்கும். ஸோ ஹப் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் கிடையாது. அதே ஸ்விட்ச் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்விட்ச் வந்து ஹப்பை விட கொஞ்சம் காஸ்ட்லியாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.